ஆகஸ்ட் 23, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இதுவரை நீங்கள் அழுதது போதும். கர்த்தர் உங்கள் கண்ணீரை இன்று ஆனந்தமாய் மாற்றுவார். You have cried enough for now. May the Lord turn your tears into joy today. ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனம். ஐசாயா chapter 30 verse 19. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்க நாட்களை தேவன் மாற்றி உங்களை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவார். அழுகையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். You will weep no more. How gracious he will be when you cry for help. As soon as he hears, he will answer you. My dear brothers and sisters, God will surely change your sad days and make you happy. Brothers and sisters, walking the path of weeping, the Lord sees your tears. Hold on to God alone. You don't cry anymore. Your sadness all will turn into happiness. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீர் தந்து வழிநடத்தியருமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை பார்ப்பதிலே, ஆண்டவரே உடைய ஜெபத்திலே, ஆண்டவரே பங்கேற்பதிலே, உடைய வார்த்தைகளே ஆண்டவரே படிப்பதிலே எவ்வளோ பேரானந்தம் ஆண்டவரே. அந்த ஆனந்தத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, யார் யார் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த அழுகை எல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் நீர் மாற்றி அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே மகிழும்படியாக ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தை அப்பா, ஆனந்த சத்தத்தை ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே அப்பா காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையிலே ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏன் இந்த வாழ்க்கை, எதற்காக நான் வாழ வேண்டும், நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் நீர் காண்பீராக. அந்த கண்ணீரை ஆண்டவர் நீர் துடை தருவீராக ராஜா. அப்பா, அந்த சந்தோஷத்தை நீ தருவீராக ராஜா. அந்த நன்மையை நீ தருவீராக ராஜா. அவர்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் நீர் கேட்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. நீ கேட்ட ஆண்டவரே அப்படியே போகிறவர் அல்ல என் தேவன். அந்த அழுகுரலுக்கு நீர் ஆண்டவரே பதிலை தருகிற ஆண்டவராக இருக்கிறேன். இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட அழுகையை கர்த்தர் நீர் நீக்கி ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கூப்பிடுகளின் சத்தியத்தை நீர் கேட்டறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஒரு விசையாகிலும் அவளுக்கு இறங்குவீராக அப்பா. நீர் இரக்கமுள்ளவர் அப்பா, நீர் இரக்கமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர். நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசையாகிலும் இறங்கி ஆண்டவரே அவர்கள் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ இனிமேல் அந்த அழுகை முழுவதுமாய் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக, மாறி போடும்படியாக, அது அக்களிப்பாய் மாறும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மைகளை ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்வார்கள் ராஜா. ராஜா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலில் ஒவ்வொரு சத்தத்தையும் ஆண்டவரை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உடனே அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிற ராஜா. நோயோடு பலவீனத்தோடு யார் யார் ஆண்டவரே அப்பா அழுது கொண்டிருக்கிறார்களுடைய அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நோய் என்னை விட்டு மாறாதா, இந்த வியாதி என்னை விட்டு அகலாதா என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த சரீரத்தில் இருந்து என் தேவனீர் எடுத்து போட்டு அந்த அழுகையின்
மகிமையின் சத்தத்தை ஆனந்த சத்தமாக ஆண்டவர் நீர் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒருவராகலும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆண்டவரே பதிலை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து செய்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தை முன்குறித்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் வெற்றியாய் என் தேவனீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்வீராக. ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பொழிந்தருள்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று நீடி ஆயுள் நாட்களை பெற்று ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே வாழ ஆண்டவன் கிருபை தாரும். அதே போல திருவிழா நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகள் கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தரோடு இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆண்டவரே சாட்சியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்பா அந்த வருடத்தில் வாழும்படியாக கிருபை தாரும். அநேக திருமண நாட்களை காண கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.